வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 எ யங் கேர்ள்ஸ் ட்ரீம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும். எப்பவும் போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணிட்டு வந்துடுங்களேன். ஏன்னா அது எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னு கருத்தில் வச்சுருப்பீங்கல்ல, அது ரொம்பவே ஒரு பெரிய சாபம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு 7 பேரை தான் அவங்க சாபம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கதை தான் பார்த்தீங்கன்னா 7 டெட்லி சின்ஸ். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, வளவல்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடோட கிரெடிட்ஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா உள்ள பேண்டிஸ் போடாமல் இருந்ததுனால நம்ம மெலியோதாஸ் ஜட்டி தூக்கிட்டு போயிருப்பாப்புல. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா லேடி டியானை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது 7 டெட்லி சின்ஸில் ஒரு மெம்பராக இருக்கிற லேடி டியானை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு யார் ரன்னிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கில்தண்டர் வந்துட்டாப்புல. ஸோ கில்தண்டர் நம்ம மெலியோதாஸை போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. மெலியோதாஸ் இருந்துக்கிட்டு அடி வாங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட டீம்மேட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் அடி வாங்கி படுத்துருந்த மாதிரி இருந்திருக்கிறாப்புல. அப்படின்னா சரி, நான் என் ஆளுங்களை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா, நீ அடி வாங்கின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதை வேற உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டரை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது மெலியோதாஸ் ஈஸியாக தப்பிச்சு போயிட்டாப்புல. இன்னொரு தடவை நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்தண்டர் அட்டாக் பண்ண விட்டே இருக்கும்போது, ஏய் என் கேப்டன் உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொன்னார்ல, எதுக்காக நீ இன்னும் அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியான் கையில் தூக்கிட்ட கில்தண்டரை. ஸோ அவனோட தண்டர் பவர் பார்த்தீங்கன்னா டியான் மேலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா என் கையில் ஷீல்டு மாதிரி போட்டிருக்கிறேன், அதெல்லாம் தண்டத்துலேருந்து என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டரை தூக்கி போட்டுட்டா. இங்கே பாரு, நீ நல்ல வேலை பண்ண, ஆனால் உன்னோட கையில் இருக்கிற ஷீல்டு கொஞ்சம் போயிடுச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஹாக் வந்துட்டா. எங்கே இருக்கிற அந்த ஹோலிக் நைட்டு அவனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன், போன போதுன்னு பார்த்தா என்னையே தூக்கி போட்டான்ல, எங்கே இருக்க அந்த பண்ணி பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் கத்திட்டு இருக்குது. இங்கே பண்ணி வேறு யாருமே இல்லை, ஹாக் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். மெலியோதாஸ் உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டியான் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தானே அடிபட்டிருக்குது, யாருமே என்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியான் கிட்ட இங்கே ஹாக் சண்டை போட்டுகிட்டே இருக்குது. ஸோ டியான் மிரட்டுறது பார்த்துட்டு ஹாக் ரொம்பவே பயந்துட்டா. ஐயோ கவலைப்படாத ஹாக், உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் சொல்ல, எலிசபெத் மட்டும்தான் எனக்காக நல்லா உயிர் கொடுத்து காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் கிட்ட போய் எங்கிட்ட என் ஹாக் பேசிகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே டியானுக்கு பின்னாடி பற்றிக்கிட்டே எரியுது. எல்லாருமே இவங்ககிட்டே போய் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டியானுக்கு ஒரு பக்கம் எரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில், அதாவது இங்கே சோல் கேர்ள்ஸ் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாருமே கும்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை கூட அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வேண்டிட்டு இருக்கிறவங்களோட தலையிலே இடி விலகிற மாதிரி அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா கில்தண்டர் உடச்சிக்கிட்டு இங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறாப்புல. ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுனவங்களோட தலையிலே கல்லை போட்டுட்டு கில்தண்டர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அவன் இவ்வளோ சக்தி வந்தவன் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெலியோதாஸோட வீட்டில் ஹாக்கு பின்னாடி ஒத்தனை வச்சுட்டு இருக்கிறாங்க எலிசபெத்தோ. அப்பா இப்போ தான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் உனக்கு அந்த கில்தண்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் அவர் கூட தான் எப்பவுமே இருப்பேன், என் சிஸ்டர் மார்கரெட்டோட எஸ்கார்ட் தான் அவர், அதனால் சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறமும் அவள் தன்னோட கடமையை இங்கே ஹோலிக் நைட்டுக்கு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அப்பா செத்ததுக்கு அப்புறமும் ஹோலிக் நைட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அவனோட கடமையை இந்த நாட்டுக்கு ஆற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி காரியத்தில் பண்ணுறது கில்தண்டரை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இங்கே இருக்கிற காலத்தை யாராலையும் மாற்ற முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தை ஹாக் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க தேட போகிற மெயினாக 2 பேர் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் பேண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கேப்டன் என்னோட மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் பேசிகிட்டு இருக்கிறா. டிஎன் அது நம்மளோட ஸ்கெட்ச் தான், 10 வருஷம் முன்னாடி வரைஞ்சது, இன்னும் அப்படியே இருக்குமான்னு நம்பிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி வாங்க நம்ம பஸ் ஸ்டேட் டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் எலிசபெத்துக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. மெலியோதாஸ் உங்கள் உடம்புல இப்படி காயம் இருக்குது, நீங்கள் இந்த காயத்தோட போய் அங்கே ஏதாவது சண்டை போட முடியுமா, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. ஓ ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னா சரி, நான் ரெஸ்ட் இந்த மாதிரி எடுத்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட பேண்டிஸ்குள்ளே மூஞ்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மூச்சு விட்டுட்டு இருக்கிறான். அட பாவி என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருக்க. இருந்தாலுமே இங்கே டியானுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்குது. தன்னோட கேப்டன் மேலே இவன் ரொம்ப அக்கறை கட்டிட்டு இருக்கிறா, இவன் யார் அப்படின்னு இவளுக்கு ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்குது. ரெஸ்ட் எடுக்க போன மெலியோதாஸை நான் இன்னும் திரும்ப போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காத எலிசபெத் அவனோட ரூம் கதவை தட்டி பார்க்குறா. தட்டி பார்த்துட்டு அவன் திறக்காத காரணத்தினால அந்த கதவை வழுக்கட்டையமாக திறந்து உள்ளே பார்த்தா மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் ரத்த வெள்ளத்தில் அப்படி கீழே விழுந்து கிடக்கிறான். அண்ட் சீன் கட் பண்ணி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்டேட் டஞ்சனை காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த டஞ்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே வியர்டு ஃபேங்க்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது.
ஃப்ரிட்ஜியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு டீம் மெம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படின்னா அந்த 7 டெட்லி சின்ஸ் குட்டி பசங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்கள வேட்டையாடுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலுமே சரி, அவனுக்கு எல்லாருமே குட்டி பசங்க தானே, அவங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக போட்டு தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்கேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வந்த செரிச்சோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ எப்படி இருந்தாலும் 7 டெட்லி சின்ஸ் எல்லாம் இங்கே வரவே முடியாது, அவனுங்கெல்லாம் பொடி பசங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் பேலஸ் பேஸ்டட் டஞ்சனை பார்த்தில இதோட கட்டமைப்பெல்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, அவனுங்களால உள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் வந்து நின்று இருக்கிறாப்புல. நாங்கள் வியர்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோலிக் நைட் ருயின் அப்படிங்கிற ஒருத்தர் வராப்புல. அதே சமயத்தில் ஹோலிக் நைட் ஜூடே அப்படிங்கிற 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த 4 பேர்த்த தாண்டி அவங்களால என்ன கழட்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. தன்னோட சிறைப்பிடிக்கப்பட்ட நண்பனை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்களா, அவங்கள 10 வருஷமாக நான் இங்கே அடைச்சி வச்சிருக்கிறோம், அவனுக்கு சோறு தண்ணி எல்லாம் தேவைங்கிறப்ப கூட கொடுக்கறதில்ல, நம்ம இஷ்டப்படி தான் கொடுப்போம், இருந்தாலுமே அவன் உயிரோடு இருக்கிறானே அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாக்ஸ் இன் வச்சிருக்கிற நம்ம பேனை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சங்கிலியில் குத்தி கிழிச்சு அப்படி இவங்க படுத்துக்கிட்டு இருப்பான். அவனை வந்து நான் 10 வருஷமாக கட்டி போட்டிருக்கிறோம், அவனால் இப்போ அசைக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேனை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்டட் டேஞ்சர்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே வில்லேஜ் டேல்மரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வராங்க. அதாவது சவுத் வெஸ்ட்டுக்கு 8 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஎன்என் வந்து பூந்துக்கிட்டு அந்த இடத்துல அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இவளே சாதாரண பொண்ணு இல்லை, இவளே ராட்சச மாதிரி இருக்கிறாள். அதனால் டிஎன்ஏ பார்த்துட்டு எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டுமே பார்த்தீங்கன்னா மெலிதாஸுக்கு செமையாக அடிபட்டிருக்கு. இவனுக்கு எப்படியாவது நம்ம கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துருப்பா. டிஎன்ஏ நீ வேணா இங்கே இரு, நான் போய் டாக்டர் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எலிசபெத்தோ ஹாக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கழட்ட தேவையில்லை, என் கேப்டனுக்கு நானே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எலிசபெத் பேசிகிட்டே இருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பேசுவோம், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம், என்ன இப்படி திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஹாக் திட்டுது. ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் போய் டாக்டர் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேப்டனை பார்த்தீங்கன்னா இவக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேஸ்டட் டஞ்சனில் ஜெசியா அப்படிங்கிற ஒரு கோலிக் நைட் இருப்பான் பார்த்தீங்களா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே களத்தில் இறங்குறா. சரி அப்படின்னா சரி அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஆட்டம் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட பவரை யூஸ் பண்ணுற மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா இவங்க ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டாங்க, டாக்டருமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. மெலியோதாஸுக்கு டாக்டரே பார்த்தீங்கன்னா கையால் ஒரு மருந்து அரைச்சி வாயில் ஊற்றிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது நானே செஞ்ச மருந்து, அதனால இவனுக்கு கொஞ்சம் காய் சரியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு சரி நீங்கள் பண்ண உண்ணுவதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க டிஎன்ஏவுக்கு உள்ள சூடாகிக்கிட்டே இருக்குது. இவ எப்படி உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், எல்லாருமே என்னால் தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. மெலியோதாஸோட தலையில் இந்த மாதிரி அதாவது கர்ச்சீஃப் வச்சா தானே அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சூடாவது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. அண்ட் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன், பேஸ்டட் டஞ்சனுக்கு நான் போய் ஏதாவது வேலை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு இங்கேருந்து எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறா. பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா போகிறதா தானே பிளான், அது மட்டும் இல்லாமல் மெலியோதாஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் கூட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறா. உங்களுக்கு இன்னமும் புரியல, நான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன்ஏ போய்கிட்டே இருக்கும்போது அப்படின்னா இரு நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அங்கே ஹாக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், வேறு அந்த குச்சி மாதிரி இருக்கிற கையை வச்சுக்கிட்டு உன்னால் என்ன கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டே அகலமாக வளர்ந்தவளே, எல்லாருமே உன்ன மாதிரி பெருசாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே உன்ன மாதிரி மசில் வச்சிருக்க மாட்டாங்கடி ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் திட்டிகிட்டே இருக்குது. ஸோ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்த்தோன்னே ஹாக் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்குது. ஏன்னா மனுஷர் இருந்தாலுமே நீங்கள் படுற கஷ்டத்துக்கு எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிறாங்க. முதல்ல உன்னால் சொல்கிறத நிறுத்து, முதல்ல என் கேப்டன் உனக்காக ஒன்றும் வேலை செய்யலை, கேப்டன் எனக்காக தான் வேலை செஞ்சுருக்காரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்ஏ ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டியிருக்கிறா. ஸோ தன்னோட தலைநகரத்தில் இருந்து வேறு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அவரோட ஊர்லேருந்து வெளியே வந்திருப்பா. ஆனால் வெளியே வந்த சாக்கில் ஹோலிக் நைட் கிட்ட சில வம்பு இழுத்துருப்பா பேச்சுவார்த்தையாவில். ஒரு பொண்ணை இப்படி இடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்ஏ வந்து கத்திட்டே இருக்கிறா. யாருமா இங்கே பொண்ணு, நீ தான் ஒரு ராட்சசி, நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கூட எங்களுக்கு தெரியல, நீ எவ்வளோ பெரிய ராட்சசி தெரியுமா, உன்னை போட்டு தள்ளுறதா எங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்கும், எங்களை அடிச்சதும் இல்லாமல் நீ இப்படி வாய் வர பேசியிருக்கிறியா, இப்போ நாங்கள் உன்னை போட்டு தள்ளுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹோலிக் நைட் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. எதிர்த்து வந்தவனை ஒரே எட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் வந்து காப்பாற்றுறாப்புல. உங்களுக்கெல்லாம் வெக்கமல்ல, நீங்களாம் ஹோலிக் நைட்டு பேர் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை இப்படி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் வந்து போட்டு பொழந்து எடுக்கிறான். எல்லாரும் ஓடுங்கடா பின்வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹோலிக் நைட் எல்லாருமே ஓடிட்டாங்க. என்னமாச்சு உனக்கு எதுவுமே ஆகலையே, என்ன நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் தான் வந்து இப்போ என்னை வந்து கேட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி யாருமே நீ பயந்துட்டியா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. எனக்கு அவன் கேட்டது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அன்னைக்கு நான் என்ன யோசனை தெரியுமா, என் முன்னாடி இருக்கிற பையனோட ஹைட்டுக்கு அந்த மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலுமே அதெல்லாம் கனவுல கூட நினைக்காதில்ல, எல்லாமே நான் ஆசைப்பட்டது தான், நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது.
என் கேப்டனை நானே கேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலுமே என் உருவத்தினால அவரால் நான் வீட்டுக்குள்ளே போய் அவரை கேர் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட விட்டுட்டேன். ஸோ அதனால தான் நான் பேட்டில் ஃபீல்டில் வந்து என் மாஸ்டருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானே பேசிகிட்டே இருக்கிறா. எனக்கு நீ சொல்கிறது புரியுது, இருந்தாலுமே நீ தனியாக போகிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். நானுமே இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. இவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஆச்சரியம் எங்கே இருந்து வருதுன்னா, பேஸ்டே டஞ்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கருமேக மாதிரி வந்துட்டு இருக்குது. என்னடா அது ஏதோ சத்தமாக இருக்குது, ஊர் மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா அது மறுபடியும் அந்த கருமேகங்கள் வந்துருச்சா அப்படின்னு கில்தண்டர் மறுபடியும் வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் எடுத்துகிட்டே இருக்க. நல்லா பாருங்க, அது ஒன்றும் கருமேகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டியானே சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷப்பூச்சி. அந்த விஷப்பூச்சி எல்லாமே ஆசிட் மாதிரி எச்சை துப்புது. அந்த எச்சையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஊரே அப்படியே உருகிட்டே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டியானே பார்த்தீங்கன்னா ஐயோ பூச்சி எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு பக்கம் அலறிட்டு இருக்கிறா. எவ்வளோ பெரிய ராட்சசி மாதிரி இருக்கிறா, பூச்சி பார்த்து பயப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஆச்சரியமாக இருக்குது. என் படை பார்த்து இங்கே இருக்கிற ஊரே எல்லாமே கதற போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷி அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறா. ஊருக்குள்ளே போந்த பூச்சிங்க அங்கே இருக்கிற ஊரையே நாசம் பண்ணிகிட்டே இருக்க. அந்த இடத்துல மெலியதஸ் இருக்கிற ரூம் கொஞ்சம் நாசமாகிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே எலிசபெத்துக்கு அது பார்க்க மனசு கேட்கவே இல்லை. நான் போய் எப்படியாவது மெலியதஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற எலிசபெத் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடி போகிறா. எங்கடி போகிற போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹாக்குமே. இப்போ பாரு உன்னை நான் என் பூச்சி உன்னை கரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷி வந்து பேசிகிட்டு இருக்கிறா. எனக்கு அவளை பிடிக்காது, இருந்தாலுமே கேப்டனுக்காக நான் எது வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டியானே கையை தூக்குறா. ஏகப்பட்ட செவராட்டை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்குது. இது என்னது, இது எல்லாமே அந்த டியானே அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிரியேட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பார்த்தீங்கன்னா குதிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறா. அடேங்கப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷி வந்து பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டனை பார்த்துக்குங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானேவுக்கு ஒரு வழியாக மனசு வந்து இங்கே எலிசபெத் கிட்ட மெலியதாஸை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நான் மெலியதாஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மெலியதாஸை பார்க்க வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லா தூங்குறாராட்டு இருக்குது. ஏன்னா வெளியே எவ்வளோ பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவன் செத்து போயிருப்பானா அப்படின்னு இங்கே ஹேக் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா ஆமாம் அவன் செத்துட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்டர் சொல்கிறப்பல என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியமாக இருக்குது எலிசபெத்துக்கு. நான் அவனுக்கு ரொம்பவே கொடூரமான விஷயங்களை கலந்து ஒன்றா கொடுத்துருக்குறேன், அதனால் அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்தே போயிடுவான். அவன் இப்போ கண்ணு மொழிக்கு அதுக்கு ஆச்சரியமே என் மருந்து உள்ள வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா அது நிஜமாலுமே நீ மெலியதாஸுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டியா அப்படி ஹாக் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க. அண்டு சுற்றி முற்றியுமே பார்த்தீங்கன்னா யாரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் பண்ணலைன்னா எப்படி 7 deadly sins நாங்கள் எல்லாம் இப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. மரியாதையை முன்னாடி வந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் இருந்த வியர்ட் ஃபேங்ஸில் இருந்த ஒரு கோல்கியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு தெரியுது. எலிசபெத் நான் உங்களுக்காக தான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட எந்த சண்டையும் இல்லை. எனக்கு தேவை அந்த 7 deadly sins மெலியதாஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்டர் டேஞ்சரில் ஒரு சீன் கட்டிட்டு இருக்கிறாங்க. பேஸ்டர் டேஞ்சரில் இங்கே வெளியே காவலாளிங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த 7 deadly sins கேப்டன் மெலியதாஸ் இருக்கான்ல அவன் அந்த கிராமத்தில் தான் அடி வாங்கிட்டு இருக்கானாம் அப்படிங்கிறாங்க. ஹே இப்போ என் கேப்டன் அங்கே வெளியே இருக்காருன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் பேசிகிட்டு இருந்தது கேட்டனால தான் எனக்கு ஒரு புது உத்வேகமே பிறந்திருக்குது. அதனால் நான் என் கேப்டனை திரும்ப பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருந்த எல்லா கம்பியுமே குத்தி கிழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இங்கே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நீ எப்பறம் இங்கே வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கிட்ட இங்கே 2 சோல்ஜர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, நிஜமாலுமே என் கேப்டனை பார்க்க நான் எந்த ஏதாவது காரணம் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கிற ஒரு கம்பியை பார்த்தீங்கன்னா புடுங்கி எஞ்சிட்டு இருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பி 10 வருஷமாக குத்தி வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பியை பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரத்தமெல்லாம் தெரிச்சிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெரிச்சோ அங்கே வந்துட்டா. நீ எப்படி இங்கே வெளியே வந்தா, மரியாதை நீ இங்கேயே திரும்ப உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெரிச்சோ வந்து அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு, எப்படி இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் உள்ளேலாம் போக முடியாது பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெரிச்சோ வந்து இங்கே பேன் திட்டிகிட்டே இருக்கிறான். இதுக்காகவே நீ அனுபவிக்க போகிற பாரு. ஸோ சோல்ஜர்ஸ் நீங்கள் 2 பேருமே போய் கோல்கியஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேன் வந்து தப்பிக்க பார்த்தா அதனால தான் ஜெரிச்சோ வந்து அவங்களை கொண்டுட்டா அப்படின்னு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் ஜெரிச்சோவும் இங்கே பேங்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ ஜெரிச்சோ அட்டாக் பண்ண இங்கே ஃபேங்கு பார்த்தீங்கன்னா செமையாக அடிபடுது. ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கத்திக்கிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா அவனுக்கு தாடி ஏகப்பட்ட இருந்ததில்ல, அதை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்படியே கிளியர் ஷேவ் பண்ணி எடுத்துட்டாங்க ஜெரிச்சோ. நான் உன்னோட உடம்புல தான் அட்டாக் பண்ணேன், உனக்கு எப்பறம் இங்கே தாடி எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிச்சோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு உடம்புல இருந்த ஏகப்பட்ட காயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுச்சு. ஓ நீங்கள் இந்த காயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய காயமே இல்லை, உண்மையான காயம் தழும்பச்சுனா எப்படி இருக்கும் தெரியுமா, என் கழுத்தில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி காயங்களை தான் நீங்கள் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவீங்க அப்படின்னு இந்த இடத்துல பேன் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது.
ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் இந்த 7 டெட்லி சின்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ப்ளீச் போடுவேன். ஸோ நான் ஏற்கனவே வாங்க கொடுத்த மாதிரி 7 டெட்லி சின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளோட சேனலில். அண்ட் உங்களோட சப்போர்ட் இருந்தால் என்னால் ப்ளீச்சுமே கன்ஃபார்மாக போட முடியும். உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் மறக்காமல் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடில் வரும். சரி, உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.